லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பூமி, டாக்டர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல? எடுத்துட்டு வருவாங்க வேம்பு சார், ஒன்னும் பயப்பட தேவையில்ல. என்ன பயப்பட தேவையில்ல? வாமிட் பண்ணதும் இல்லாம இங்க உட்காந்து வியாக்கணமா பேசிட்டு இருக்க. என்ன நீங்க, நான் என்னமோ வேணும்னே வாந்தி எடுத்தா மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ணேன்? ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்காம வாந்தி வந்துடுச்சு, சும்மா அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. அப்ப வீட்டுக்கு வந்த டாக்டர் எதுக்காக அப்படி சொன்னாங்க? அது எப்படி எனக்கு தெரியும்? நீங்க வேணா அந்த டாக்டரை போய் கேளுங்க. பூமி, டாக்டர் வந்து அப்படி சொன்ன மறு நிமிஷமே இது அந்த மாதிரி வாந்தி இல்ல, சாதாரண வாமிட்னு சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்ல முடிஞ்சதா? இப்போ இவ்ளோ கேள்வி கேக்குறீங்களே, நீங்க சொல்லிருக்க வேண்டியதானே? ஐ எம் வெரி சாரி. என்ன வேம்பு சார் இப்படி சொல்றாங்க? டாக்டர் என்னாச்சு? இல்ல, உங்களுக்கு குழந்தை உண்டாகலன்னு ரிசல்ட்ல தெரிஞ்சிருச்சு. நான் தான் சொன்னல வேம்பு சார். ஆமாமா, இது போதும், உடனே வீட்ல போய் சொல்லிடலாம். தப்பிச்சண்டா சாமி. அப்பா, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. கையை கொடுங்க. தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ் டாக்டர். என்ன நீங்க எல்லாரும் பிரெக்னன்ட் ஆனாதான் இவ்ளோ சந்தோஷப்பட்டு கை கொடுப்பாங்க, நீங்க என்னடானா ரிப்போர்ட் நெகட்டிவா வந்ததுக்கு ரெண்டு பேரும் இவ்ளோ சந்தோஷப்படுறீங்க? ஐயோ டாக்டர், அது ஒரு பெரிய கதை. வீட்ல ஒரு டாக்டர் தப்பா டயக்னோஸ் பண்ணி பொம்மி பிரெக்னண்டா இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அதனால வீட்ல ஏகப்பட்ட குழப்பம். இவ பிரெக்னண்டா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஆவுன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் டாக்டர், இந்த ரிப்போர்ட்டை வச்சு இவளுக்கு குழந்தை உண்டாகலன்னு நிரூபிச்சிருவோம். என்னோட சர்வீஸ்லயே ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை உண்டாகலன்னு ரிப்போர்ட் வாங்க வந்ததே நீங்க தான். இப்படி ஒரு ரிப்போர்ட்டை நானும் கொடுத்ததே இல்ல. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ரொம்ப ஸ்மார்ட்டா ப்ளே பண்றதா நினைச்சுக்க வேண்டாம். ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியா லைஃப ஸ்டார்ட் பண்ற வழிய பாருங்க. சரிங்க டாக்டர். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? 2 வருஷம் டாக்டர். இங்க பாருமா, ஒரு டாக்டரா உங்க பர்சனல் லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை தள்ளி போடுறது அவ்வளோ நல்லது இல்லம்மா. அதனால சீக்கிரமே உங்க வீட்டுக்கு வந்து டாக்டர் சொன்னதை நிஜமாக்குங்க. அப்பதான் உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷம், உங்க லைஃப்ல ஒரு பிடிப்பும் மாற்றமும் வரும். தேங்க்ஸ் டாக்டர். பொம்மி, இப்போதான் நிம்மதியா இருக்கு. வா ஓடிடலாம். டாக்டர் வரேன் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். இப்படியும் ஒரு கப்பல். என்ன பூமி, ஏதோ யோசனையிலேயே இருக்க? ஒன்னும் இல்ல வேம்பு சார். நீ ஒண்ணு இல்லைன்னு சொன்னாலும் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு புரியுது. நாம கர்ப்பமே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து அந்த விஷயத்தை உறுதிப்படுத்திட்டு வரணுமான்னு யோசிக்கிறேன். அதானே பூமி? இப்படி டெஸ்ட் எடுத்தோம் அது இது நீ எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத. இந்த டெஸ்ட் எடுத்தது நமக்காக இல்ல, நம்ம 2 பேருக்குமே அந்த டாக்டர் சொன்னது நிஜம் இல்லைன்னு நல்லாவே தெரியும். இந்த டெஸ்ட் முழுக்க முழுக்க தாத்தா பாட்டிக்காக எடுத்தது. அவங்க 2 பேரும் அந்த லேடி டாக்டர் சொன்னதை நம்பி எங்க அம்மாவே நம்ம குழந்தை ரூபத்துல உன் வயித்துல வந்து பிறக்க போறாங்க, நம்ம வீட்டுக்கு வர போறாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற தாத்தா பாட்டிக்கு அவங்க சொன்னது உண்மை இல்லைன்னு புரிய வைக்கணும். என்ன சொன்னீங்க வேம்பு சார்? நம்ம குழந்தையா? இந்த வார்த்தையை கேட்டதுமே என் மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. என்ன பூமி, எதுவுமே பேசாம வர? ஏய், என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல வேம்பு சார், தூசி விழுந்துருச்சு. ஐயோ வேம்பு சார், ஒரு நிமிஷம்.
என்ன வேம்பு சார் இது? இது இல்லாம தாத்தா கிட்ட போய் எப்படி என்னன்னு பேசுறது? ஏய் ஏய் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இன்னொரு ரிப்போர்ட் வாங்கிக்கலாம். இல்ல வேம்பு சார், எனக்கு என்னமோ இந்த ரிப்போர்ட் இப்படி பறந்து போய் விழுந்து நம்ம கைக்கும் கிடைக்காம போறத பார்த்தா கடவுள் நமக்கு எதையோ உணர்த்துற மாதிரி தோணுது. இப்ப போய் இத பத்தி வீட்ல சொன்னா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு மனசுக்கு பயமா இருக்கு. என்ன பொம்மி, எல்லாத்துக்கும் ஏதாவது சென்டிமெண்டா யோசிச்சு பயப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் வேணா ஒண்ணு பண்றேன். நான் மறுபடியும் டாக்டர் கிட்ட பேசி அந்த ரிப்போர்ட்டை நம்ம வீட்டு அட்ரஸுக்கு கொரியர் பண்ண சொல்றேன். சரியா? சரி, வா கிளம்பலாம். வா. பொம்மி, வீட்டுக்குள்ள போன உடனே வேலையா தாத்தா கிட்ட உண்மையை சொல்லி உடனடியா டாக்டர் விட்டு பேச வைக்கணும். சரியா? சரிங்க வேம்பு சார், ஆனா முதல்ல நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஏன் நீ சொல்ல மாட்டியா? வாமிட் பண்ண தெரியும், உனக்கு பேச தெரியாதா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல தாத்தா கிட்ட விஷயத்த சொல்ற வழிய பாருங்க. गणपतिं नमामहे कविं कवीनामुपमस्त्रवस्त्रवं ज्येष्ठराजं ब्रह्मणा ब्रह्मणस्पतिहायच्छन्वन्नोतिभिक्षीरसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमः। ॐ एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि प्रचोदयात् स्वाहा। வேம்பு சார், நம்ம போகும்போதெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லல. வீட்டுக்குள்ள ஏதோ மந்திர சத்தம் எல்லாம் கேக்குது. பொம்மி, என் போன் டேஷ்போர்ட்ல இருக்கு, அதை எடுத்துட்டு வா. வாங்க சார் போலாம். ओम दशरथाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो राम प्रचोदयात् स्वाहा। ओम गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि நல்ல வேளை நீங்க வந்து சேர்ந்தீங்க. ओम दामोदराय विद्महे रुक्मिणी वल्लभाय धीमहि तन्नो कृष्ण प्रचोदयात् स्वाहा। என்னப்பா சித்தா, தாத்தா சொல்லாம கொள்ளாம இவளை எங்க கூட்டு போன? அது வந்து ஆஸ்பத்திரி. ஹாஸ்பிடலா? இல்ல இல்ல, ஆஸ்பத்திரி இல்ல. ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும்ல, அங்க போயிட்டு வாக்கிங் போயிட்டு வரோம். ஆமா. ஏன்பா சித்தர், டாக்டர் தான் அவளை ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவளை நீ பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போற? சித்தா, உனக்கு எத்தனை போன் பண்ணிருக்கேன் பாருப்பா. போன் பண்ணீங்களா? பூமி, டாக்டர் கிட்ட போகும்போது போனை சைலண்ட்ல போட்டேன். நீயாவது ஞாபகப்படுத்த கூடாது போன் சைலண்ட்ல இருக்குன்னு. உங்க போனை நீங்க தானே வேம்பு சார் பாத்துக்கணும், எனக்கு என்ன தெரியும்? சரி, என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. சரிங்க தாத்தா, வரோம். என்ன திடீர்னு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த பாரு, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. உங்களுக்காக தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். பொம்மிக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகணும்னு தான் இந்த பூஜையே பண்றோம். வாங்க உட்காருங்க. தாத்தா, அது என்னன்னா, அது வந்து உட்காருன்னு சொன்னா வந்து உட்காரேன்பா. உனக்கும் குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற பாப்பா, வந்து உட்காரு. ओम सहस्रशीर्षाय विद्महे विष्णुतल्पाय धीमहि तन्नो नाग प्रचोदयात् स्वाहा। वांग कर वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवे प्रधामणिकरैर्नानाविधैर्भूषितां भक्ताभिषपणप्रदां हरिहरं ब्रह्मादिभिर्सेवितां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः। ओम शीर्वशस्व वायुष्य आरोग्यमाविदा शोभमानं महीयते धान्यं धनं वसुं भगवत्रलाभं இந்த மாலையை போடுங்க. சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः
சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஓம் தத்புருஷாய வித்மகே சக்கரதண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத் ஸ்வாஹா. இந்த யாகத்தோட அடிப்படை என்னன்னா, இந்த வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயத்தை தொட்டு மென்மேலும் நல்ல விஷயங்கள் பெருகி நடக்கணுங்கிறதுக்காக தான் இந்த யாகமே. உங்களுக்காக ஒரு வாரிசை தரப்போற மனைவிக்கு நீங்க அன்பும் அக்கறையும் காமிச்சு, நீய குழந்தையும் தான் எனக்கு பிரதானம், என்னோட உலகம், அப்படியான ஹோமம் தான் இது. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூர்ய பிரசோதயாத் ஸ்வாஹா. ரெண்டு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல. இத விட அவங்கள லாக் பண்ண முடியுமா? எப்படி லாக் பண்ண வச்சேன் பார்த்தல. சொல்லி வச்சு அடிச்சிருக்கேன். தன்னோ அங்காரக பிரசோதயாத் ஸ்வாஹா. நல்லபடியா பூஜை முடிஞ்சது, ஹோமமும் முடிஞ்சது. சரிங்க. வளர அதை எடுத்துட்டு வாமா. கொடு கொடு. சித்தார்த், இது ஐயர் கிட்ட கொடுத்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव, सर्वाभिष्ट सिद्धिरस्तु, सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु. அப்போ நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் ஐயா. இருங்க இருங்க இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இவங்க 2 பேரும் காணாம போன டென்ஷன்ல வேற எதுவுமே தோணல. என்னங்க நீங்க ஆவுன்னா 2 பேருன்னு சொல்றீங்க. இனி 3 பேருன்னு சொல்லுங்க. அவ வயித்துல குழந்தை இருக்குல்ல. இரு இரு, அவங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கணிச்சிட்டீங்களா? அதெல்லாம் பேஷா கணிச்சிட்டேன். அவ புள்ளையாண்ட நேரம் அமோகமான நேரம். ராஜா மாதிரி ஒரு குழந்தை உங்க வீட்டுக்கு வந்து சேர போறது, அதுல சந்தேகமே கிடையாது. அதுவும் நேத்து டாக்டர் வந்து சொன்ன நேரம் பௌர்ணமி, பூச நட்சத்திரம். ஒரு சின்ன பரிகாரம் மாத்திரம் பண்ணிட்டேன்ல, ராஜாவா பிறக்க போற குழந்தை ராஜாதி ராஜாவா வந்து பிறக்கும். பிரமாதம். என்ன பரிகாரம் சொல்லுங்க, தாராளமா செஞ்சிடலாம். பெரிய விஷயம் எல்லாம் எதுவும் இல்லைங்க. பக்கத்துல இருக்கிற முருகன் கோவில்ல மனசுக்கு நிறைவா ஒரு பூஜையை போட்டு ஒரு அங்க பிரதட்சணம் பண்ணேன்ல, எல்லாம் சரியா போயிடும். தாயும் பிறக்க போற புள்ளையும் க்ஷேமமா இருப்பாங்க. அவ்வளவுதானே, பிரமாதமா செஞ்சிடலாம். நீங்க உடனே ஏற்பாடுகளை பண்ணுங்க, நானே அங்க பிரதட்சணம் பண்ணிடுறேன். நீங்க எப்படி இந்த வயசுல அங்க பிரதட்சணம் பண்ணுவேன்? சித்தார்க்கு இதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல, அதனால அவன் பண்ண மாட்டான். ஆனா எனக்கு பிறக்க போற கொள்ளு பேர குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானும் அஞ்சலியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க 2 பேரோட ஆசையும் எங்க கொள்ளு பேரனை கையில தூக்கி கொஞ்சணும். அடுத்த நிமிஷமே என் உயிர் போனாலும் அத பத்தி நான் கவலைப்படாம சந்தோஷமா கண்ணை மூடிடுவேன். அதான் உங்க தாத்தாவுக்கு வயசாயிடுச்சே தவிர எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது. ஏங்க இந்த நேரத்துல இப்படியா பேசுவீங்க? டேய் சித்தார்த், சும்மா அவர்தான் அங்க பிரதட்சணம் பண்றேன்னு சொன்னாருன்னா நீயும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்படி நிக்கிற? இத்தனை நாள் பொறுப்பில்லாம சுத்தினதெல்லாம் ஓகே. இப்போ நீயும் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போற. இனிமே எங்க பேச்ச தட்டக்கூடாது. அங்க பிரதட்சணம் தாத்தா பண்ணக்கூடாதுடா. உங்களுக்காகத்தானே இந்த பரிகாரம் எல்லாம். நீயே பண்றேன்னு சொல்லிடா. பாட்டி இல்ல பாட்டி. வேம்பு சார், கோயில்ல அங்க பிரதட்சணம் பண்றது நல்ல விஷயம்தான். இதுக்காகன்னு இல்ல,
நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்களே பண்ணிடுங்க வேம்பு சார். ஏய், நான் எப்படி? இந்த வயசுல தாத்தா பண்ண பிரச்சனை வேம்பு சார். அதுவும் இல்லாம இவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ண வேணாம் வேம்பு சார். சரி, நான் பண்றேன். என்னடா முகத்தை இஞ்சி தின்ன மாதிரி வச்சுக்கிட்டு சொல்ற? சிரிச்ச மாதிரி சொல்றா? நான் பண்றேன் தாத்தா. இதுக்கு முதல்ல இருந்த மூஞ்சியே தேவையில்ல. சரிங்க ஐயா, அப்ப நாங்க உத்தரவு சரிங்க, வாங்கிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வரமா? என்ன இவ இவ்ளோ நேரம் உள்ள என்ன பண்றா? அத்தை, 2 பேரும் இப்படி நடிச்சு தூள் கலப்புறாங்க. ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு திருடலான்னு போனானா, போன இடத்துல அவனை தேல் கொட்டிடுச்சான். அவனால கத்தவும் முடியாது, அழவும் முடியாது. அப்படி ஒரு கதை தான் இன்னைக்கு சித்தார்த்த பொம்மியோட கதை. பிரச்சனையில சிக்கிக்கிட்டு எப்படிலாம் நடிக்கிறாங்கன்னு பார்த்தல. இது எத்தனை நாளைக்கு தொடரும்னு நாமளும் பாப்போம். குட்டு உடையிற அன்னைக்கு 2 பேரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நிப்பாங்க. பொம்மி, என்ன இப்படி பண்ணிட்டாங்க? வேம்பு சார், நாம என்ன பண்ண முடியும்? நம்ம கையில என்ன இருக்கு? இப்ப நீ வந்ததும் வராம பாத்ரூமுக்கு எதுக்கு போன? ஏய், மறுபடியும் ஏதாவது வாமிட் பண்ண போனியா? ஐயோ இல்ல வேம்பு சார், ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம்ல, கை கால் முகம் எல்லாம் கழுவ வேணாமா? வந்ததும் வராததுமா பூஜையில உட்கார வச்சுட்டாங்க, அதான். நீ மட்டும் அன்னைக்கு வாமிட் எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல பூமி. எப்படிதான் உனக்கு வாமிட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சரிங்க வேம்பு சார், நடந்து முடிஞ்சத பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நீ என்னதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன நினைக்க போறேன்? நான் ஒன்னும் நினைக்கலையே வேம்பு சார். கீழே அவ்வளவு பெரிய பூஜை போயிட்டு இருக்கே, வந்ததுமே தாத்தா கிட்ட காதும் காது வச்ச மாதிரி பூஜையெல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. டாக்டர் ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, அத பத்தி சொல்லணும்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்ல வேண்டியதானே? இப்போ இவ்ளோ சொல்றீங்களே, இதையே நீங்க பண்ணல? ஏய் இல்ல, அது வந்து தாத்தாக்கு முன்னாடி பின்னாடி போய் நின்னு. புரியுது புரியுது. தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமா இருந்ததை பார்த்து உங்களால எதுவுமே பேச முடியல, அதானே? ஆமா, அதேதான். எனக்கும் அப்படித்தானே வேம்பு சார். தாத்தா பாட்டி 2 பேரையும் இவ்ளோ சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாளாச்சு. இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்க நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் உண்மை இல்ல தப்புன்னு தெரியதான் போகுது. அது வரைக்கும் அவங்க சந்தோஷத்தை எப்படி வேம்பு சார் கெடுக்க முடியும்? நம்ம டாக்டர் ஏதோ உளறிட்டு போனதை உண்மைன்னு நினைச்சு இவங்க என்னென்னமோ பூஜை கீஜனை பண்ணிட்டு இருக்கும் போது மூஞ்சில அடிச்ச மாதிரி எப்படி வேம்பு சார் சொல்ல முடியும்? சொல்லிதானே ஆகணும் பூமி. வேம்பு சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்ச நாளைக்காவது இப்படி ஒரு பொய்யான சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு தர முடியுதேன்னு நினைச்சுதான் நான் அமைதியா இருக்கேன். சரி, நான் சொன்னதுல நீங்க சமாதானம் ஆகலன்னு தோணுது. ஒண்ணு பண்றேன், நான் உடனடியா தாத்தா கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்களையும் கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் நாம பேசி வச்ச மாதிரி டாக்டருக்கு போனை போட்டு கொடுத்து அவங்களையும் பேச வச்சிடலாம். நான் போய் சொல்றேன், சரியா? போய் சொல்லு போ போ போ. ஆசை தோசை அப்பளம் வடை. நான் மட்டும் போய் சொல்லி மாட்டிக்கணுமா? நீங்க மட்டும் நல்ல புள்ளையா இருப்பீங்களா?
நீங்களும் வாங்க போலாம். என்னால வர முடியாது, நீ வேணா போ. வேம்பு சாரு சரியான ஆள்தான். பாத்துமா பொம்மி. என்ன மருமகளே, பார்த்து வரதில்ல? நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி விழ போறியேம்மா. விழுந்திருந்தா என்ன இருக்கும்? பொம்மி, இந்தாம்மா காஃபி எடுத்துக்க. காஃபி நான் ஏற்கனவே குடிச்சிட்டேன் அத்தை. திரும்பி பார்த்தா நம்ம அன்னலட்சுமி அக்கா நிக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து கவனமா வைக்கணும். ஆமா அத்தை, எனக்கும் புரியுது. இப்பதான் நல்லாவே புரியுது. என்ன புரியுது? அது உங்க அன்பு புரியுது அத்தை. நீங்க இருக்கிற இந்த வீட்டுக்குள்ள இனிமே நான் வைக்கிற எல்லா அடியுமே பார்த்து பார்த்து தான் வைப்பேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. இனிமே ரொம்ப கவனமா இரு.